இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் 2 ஓகேவா. செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் வந்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் ஓகே n ஸ்கொயர்ட் மைனஸ் n இஸ் டிவிசபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் n. நீங்கள் வந்து எண்ணுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் இந்த n ஸ்கொயர்ட் மைனஸ் nலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக அது 2ஆல் தான் டிவைட் ஆகும்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. n வந்து எந்த வேல்யூன்னு தெரியாது, என்ன வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ணாலும் n ஸ்கொயர் மைனஸ் n வந்து 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். சொல்யூஷன் எழுதுகிறேன். ஃபஸ்ட் இது வந்து டிவிசபிள் அப்படிங்கிற போது நம்ம ஃபார்முலா என்னென்னா a=bq + r. ஓகேவா. இதுக்கு கண்டிஷன் என்ன, இந்த ஆரோட கண்டிஷன் என்னென்னா 0 <= r < b. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கான்செப்டே செகண்ட் சாப்டரில் இதுதான். ஓகேவா. இப்போ இந்த நம்பர் தான் 2ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கும்போது இங்கே b வந்து என்னது 2ஆல் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏங்கிற நம்பர் தான் இந்த n² - n எதுன்னு தெரியாது. பட்டு டிவிசபிள் பை 2ன்னு கொடுத்ததுனால b தெரியும். ஸோ 2q + rன்னு எழுதலாம். அப்போ இதை வச்சு நம்ம r எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஆரோட கண்டிஷன் என்ன வரும், 0 <= r <2ன்னு வந்துடும். இப்போ r வேல்யூ என்னெல்லாம் வரும், 0 எழுதலாம், 1 எழுதலாமே தவிர 2 எழுத முடியுமா, முடியாது. ஏன்னா <2ஆக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த r வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். a = 2q + 0, a = 2q + 1. ஓகேவா. அப்போ a வந்து என்ன கிடச்சிருக்கு, 2q, இங்கே a = 2q + 1. இப்போ இது 2 கேஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் கேஸில் வந்து இந்த n² - n தான் இந்த 2q. ஸோ கேஸ் 1ன்னு சொல்லி அதை எடுத்துக்கலாம். கேஸ் 1ல் இந்த n = 2qன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் ஏல. ஓகேவா. ஸோ n² - n. ஸோ 2q (² - 2q) என்ன வரும், 4q² - 2q அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்தது இதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பொதுவாக என்ன செய்யலாம், 2வை வெளியில் எடுக்கலாம். ஸோ 2வை வெளியில் எடுத்தோன்னா என்ன வரும், 2q² - qன்னு வரும். ஸோ இதில் இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு நம்ம எழுத முடியும். இப்போ இதே மாதிரி கேஸ் 2, இந்த இதை நம்ம வந்து n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேஸ் 2. ஸோ n = 2q + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கொடுத்துருக்கிறது n² - n. ஸோ 2q + 1 (² - 2q + 1) இல்லையா. ஓகே. இப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 2q a + b (² ஃபார்முலா. ஸோ 2 2s are 4q² + 4q + 1 minus 2q minus into plus minus 1. ஸோ +1 - 1 கேன்சல். இந்த 4qலேருந்து இந்த 2q போயிடுச்சுன்னா 4q² + 2q. ஸோ இதுலேருந்தும் நம்ம 2வை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2q² + qன்னு வரும். ஸோ இதுவும் 2ஆல் மல்டிப்ளை ஆகுதுனால இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ இந்த n² - nங்கிற இந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் ஆப்ஷன் 2 ஆப்ஷன், ஒன்று 0 வரணும், இல்லை 1 வரணும். ஸோ அந்த 0 வரும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த டேர்ம் எப்படி இருக்குங்கிறத வச்சு அதை வந்து அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம எழுதிடலாம். ஸோ n² - n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு எழுதிடலாம். எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு தெரியுதா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, அது 2ஆல் தான் மல்டிப்ளை டிவைட் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். கொடுத்துருக்க நம்பருக்கு 2ஆல் டிவைட் ஆகும்போது என்னென்ன ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ரிமைண்டரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதை கொண்டு போய் அதே அந்த டிவிசரில்
போடும்போது அது வந்து 2ஆல் டிவைட் ஆகுறதுனால இது எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் போட்டாலும் 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.